ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்த மனதை பற்றி சிறிது ஆராய்வோம், தெரிந்து கொள்வோம். ஆராய்வதற்கு எதுவுமே கிடையாது, தெரிந்து கொள்வோம். மனம் என்பது என்ன? மனம் என்பது அறிவு என்பது நமக்கு தெரியும். தெரியுமோ தெரியாதோ, மனம் என்பது அறிவு, வெளி உலக அறிவு, உள்ளுலக அறிவு கிடையாது. உள் உலக அறிவு என்பது இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதுதான் பேரறிவு. அதை அறிவதற்காக இந்த வெளி உலக மனதை கொண்டே நாம் அதை அறிய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நான் தெளிவாக சொல்லப்போகிறேன். மனம் என்பது 3 கட்டத்திலே அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும், மிருகமெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும். அந்த மனம் முதலாவது இருக்கின்றது கான்சியஸ், உணர்வு உள்ள மனம். இரண்டாவது சப்கான்சியஸ், அதாவது ஆழ்மனம். மூன்றாவது என்பது மயக்க உணர்வு, அதாவது நிர்விகல்ப சமாதி என்று சொல்வார்கள் யோகத்தில். அதாவது எதுவுமே இல்லாமல் நேரடியாக நாம் எதில் இருந்து உதித்தோமோ, நம்முடைய மூலாதாரம், நம்முடைய அடிப்படை எதுவோ அதற்கு ஒட்டி இருப்பது, அதோடு நாம் கலந்து இருப்பது, அதுதான் மயக்க உணர்வு. சரி, அது நாம் இப்போது நமக்கு அது தேவையில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மனதை நீக்கி ஆழ்மனதிலே எந்த விதமான கருத்துக்களை, எந்த விதமான வேண்டுதல்களை, எந்த விதமான தேவைகளை நீங்கள் பதிந்து விட்டால் உடனடியாக அது நிறைவேறி விடுகிறது. இந்த சாமியாரிடம் போனால் அது நடக்கிறது என்று சொல்கிறார்களே, அது அவனால் நடக்கவில்லை. எல்லா விவகாரங்களும் உங்களாலேயே நடக்கிறது. என்ன, அவன் ஒரு கிரியா ஊக்கி, அதாவது அவனுக்கே தெரியாது. இங்கே இருக்கிற சுவாமியார் யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்னை பின்பற்றி படித்து வந்தால் உங்களுக்கு மிக எளிதாக புரிந்துவிடும். இந்த வாழ்வில் நாம் எடுத்து செய்கின்ற செயல்கள் அத்தனையும் வெற்றி அடைய வேண்டும், நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீங்கள் தெரிந்து கேட்டு புரிந்து தெளிவடைய வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். நான் நாளையிலிருந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அப்போதுதான் எனக்கு உற்சாகம் வரும். அடுத்தடுத்து இதற்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லை. இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.